ஸ்கூல் வச்சிருக்காரு, டோஜோன்னு சொல்லுவாங்க. அது கராத்தே ஸ்கூலுக்கு பேர் டோஜோ. அந்த டோஜோல சேர்றதுக்கு ஒரு பையன் வந்தானா, நான் கராத்தே கத்துக்கிட்டே ஆனும் மாஸ்டருக்கு அவனை பார்த்தோன்னு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த தம்பிக்கு பிறப்பிலேயே வலது கை கிடையாது, இது பாதி தான் இருக்கு, கையே இல்லை. எப்படிங்க கராத்தே பண்ணுவீங்க ஒரு கையில பாதி இல்லைன்னா? ஆனா அந்த தம்பியினுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த மாஸ்டர் கிளாஸ்ல சேர்த்துட்டார். நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா வந்தான். ஒரு நாள் ஒரு 2 பள்ளிகளுக்கு இடையிலே கராத்தே மேட்ச். இந்த பையன் இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள்லாம் ஒரு பக்கம் நிக்குது, இன்னொரு சைடு பசங்கள்லாம் நிக்குது. அந்த ரோல ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கர வில்லாதி வில்லனா இருக்கான். அவனோட யாரு கராத்தே மேட்சுக்கு போனாலும் 2 செகண்ட்ல கீழே தள்ளிடும். இந்த ஸ்கூல்ல இருக்கிறது எல்லாம் தோத்து தோத்து தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாம் விழுந்துருச்சு. இந்த பையன் இருக்கான்ல, அவன் ரிசர்வா தான் போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு கை கிடையாதுன்றதுனால அவன் ரிசர்வ் தான். அவன் போய் மாஸ்டர் கேட்டான், மாஸ்டர் நான் போய் ஃபைட் பண்றேன் மாஸ்டர். மாஸ்டர் சொல்ற, ஏய் 2 கை இருக்கிறவன் எல்லாமே 1 செகண்ட்ல தோத்துடுறான்டா அப்படின்னு சொல்லலை. இந்த பையன் மனசு கஷ்டப்பட, சரி தம்பி நீ போய் ட்ரை பண்ணு, முடிஞ்சதை செய், நீ வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, நீ பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்றிய அதுவே ரொம்ப பெரிய விஷயம், நீ போன்னு அனுப்பிச்சாரு. இவன் போனா அவன் இவனை பார்த்து 1 செகண்ட்ல இவன் அவனை கீழே தள்ளிட்டான். எல்லாருக்கும் நம்பவே முடியல. அத்தனை பேரையும் ஜெயித்த அந்த வீராதி வீரனை ஒரு கையில் பாதி இல்லாத இந்த தம்பி 1 நிமிடத்துக்குள்ளே வென்று விட்டான். கப்பா அவனுக்கு கொடுத்துட்டு மாஸ்டர் கடை, என்னடா பண்ண, இந்த கிளாஸ்ல ஒன்ன விட சீனியர்ஸ்ல ஏகப்பட்ட பேருக்கு அவெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்து இன்னும் கூட எந்திரிக்காம இருக்கான், நீ எப்படிடா ஜெயிச்ச? இந்த பையன் சொன்னா, ஒன்றும் இல்லை சார், நான் அவன் விளையாடுற மேட்ச் ஒவ்வொருத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அவனுடைய டெக்னிக் என்ன தெரியுமா, எதிரில் வர ஆளோட வலது கையை பிடிச்சி இழுத்துறான், அதுக்கு அப்புறம் இடது கையால அடிக்கிறான், இதுதான் அவனோட டெக்னிக். நான் போய் நின்னேன்னா அவன் பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு கையே இல்லை, அவன் எதடா பிடிக்கிறதுன்னு பார்க்கிற நேரத்துக்குள்ள அவனை அடிச்சு நான் கீழே தள்ளிட்டேன். இது 2வது முக்கியமான பாடம் நண்பர்களே. எது உங்களினுடைய பலவீனம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுதான் உங்களினுடைய பலமாக இருக்கும். அதையே அப்படியே திருப்பி போடுங்க. எது உங்களினுடைய பலம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுவே உங்கள் பலவீனமாகவும் இருக்கும்.